இந்த வீடியோ வந்து ஒரு HTML கண்டினியூஷன் வீடியோ தான். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஹை, ஐம் குமரவேல். நம்மளோட சேனலில் ஆன்லைனில் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற டாபிக்ஸில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த டாபிக்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. செய்வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இன்லைன் அப்புறம் பிளாக் லெவல் டிவ்ஸ் அப்படின்னு என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அது சின்னதாக எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து இங்கே ஒரு பேராகிராஃப்ட ஒரு ஹெட்டிங் 1 கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இது ஹெட்டிங் 1னா நீங்கள் எல்லா ஹெட்டிங்குமே எடுத்துக்கோங்க. H1 H2 H3 எல்லாமே எடுத்துக்கோங்க. நான் வந்து சும்மா ஹலோன்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இங்கே நான் வந்து ரைட் கிளிக், இந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணி உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் காட்டுறேன். இதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து இந்த மாதிரி வரும். இதில் வந்து இந்த ஒரு மொபைல் ஐக்கான் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்துட்டு இந்த H1 இருக்கு இல்லைங்களா, H1 மேலே மவுஸ் ஓவர் பண்ணிங்கனாக்கா இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த எலிமெண்ட்ஸில் வந்துட்டு இந்த H1 இருக்கு இல்லைங்களா, அதை மவுஸ் ஓவர் பண்ணிங்கன்னா இது பாருங்கள் ஃபுல் வித்துக்கு நமக்கு வருது பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நான் இங்கேயும் இன்னொன்று ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இது கீழே ஒரு ஸ்பேன் ஒன்று ஆட் பண்ணுறேன். இங்கேயும் அதே அளவு போடுறேன், சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஸ்பேன் எவ்வளோ சின்னதாக இருக்குது, இந்த H1 எவ்வளோ ஃபுல்லாக வருது பாருங்கள். ஆனால் இந்த H1 பாருங்கள், இந்த ஸ்பேன் பாருங்கள், அந்த சின்னதாக அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் என்னவோ அந்த லைனுக்கு மட்டும்தான் வருது, அந்த அளவுக்கு மட்டும்தான் அதோட வித்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்லைன் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும்னா இந்த H1, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா, இங்கே இந்த டேபிள் கூட வந்து உங்களுக்கு சின்னதாக தான் வரும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த டேபிள்கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள், டேபிளும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற அளவு சைஸ் தான் இருக்கும். அடுத்து I5 பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் வரும். பாருங்கள், இந்த ஹெட்டிங் எல்லா ஹெட்டிங்கும் எங்கெங்கே நம்ம ஹெட்டிங் யூஸ் பண்ணியிருக்கோமோ பாருங்கள், இந்த ஹெட்டிங் எல்லாமே பாருங்கள் பிளாக் லெவலில் இருக்குது, ஃபுல் வித்துக்கு இருக்குது. அடுத்து அன்ஆர்டர் லிஸ்ட் பாருங்கள், அதுவுமே வந்து ஃபுல் வித்துக்கு தான் இருக்குது. இது எல்லாமே பிளாக் லெவல். ஓகேங்களா, அப்புறம் H2மே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லெவல். OL இதுவுமே பார்த்தீங்கன்னா பிளாக் லெவல். அடுத்து பேராகிராஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லெவல். பட் ஆனால் இந்த பேராகிராஃப்குள்ளே நம்ம நிறையா டேக்ஸ் ஆட் பண்ணோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கிற வீடியோவில் நம்ம பார்த்தோமே, ஸ்பேனு, போல்டு, இட்டாலிக்கு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்லைன் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ஸ்மால்ன்றது அந்த பர்டிகுலர் வேர்டு என்னவோ அதோட வித் சைஸ் மட்டும் தான் எடுத்துக்கும். UL. அடுத்து இமேஜ் டேக் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்லைன் தான். ஓகேங்களா, அதுவுமே ஃபுல் வித் எடுத்துக்காது. அடுத்து இந்த லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் இன்லைன் மட்டும்தான், ஃபுல் வித் எடுத்துக்காது. ஓகேங்களா, ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இன்லைன் தான். அப்பார்ட் ஃப்ரம் அந்த டிவிஷன். இங்கே நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிச்சேன் இல்லைங்களா ஒரு ஸ்ட்ரக்சருக்காக. ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் காமிச்சு இல்லைங்களா, ஹெட்டரு, மெயின், ஹெட்டு, நேவிகேஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டரு, ஆர்டிக்கலு, செக்ஷனு, டிவிஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசைட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வித் எலிமெண்ட். ஓகேங்களா, இது எல்லாமே ஃபுல் வித் எடுத்துக்கும். அப்புறம் வந்து இந்த ஹெட்டிங். ஓகேங்களா, அப்பார்ட் ஃப்ரம் இதெல்லாம் வந்துட்டு மற்றது எல்லாமே வந்து இன்லைன் எலிமெண்ட்ஸ் தான். ஓகேங்களா, இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸையுமே ஆட் பண்ணி அது மேலே அந்த மாதிரி மவுஸ் ஓவர் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் அது எப்படி இன்லைன் எலிமெண்ட்டா இல்லை ஃபுல் வித் எடுத்துக்கிற எலிமெண்ட்டானு. ஓகேங்களா, இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக இது வரைக்கும் நம்ம நடத்தின இதெல்லாம் எல்லா டேக்கை பற்றியுமே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டேக்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி இந்த மாதிரி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் வந்துட்டு எலிமெண்ட்ஸில் வந்துட்டு ஒவ்வொரு டேக் மேலேயா மவுஸ் ஓவர் பண்ணி நீங்கள் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்துட்டு H1னா எப்படி இருக்குது, ஸ்பேன்னா எப்படி இருக்குது, ஆடியோனா எப்படி இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே ஒன்று நீங்கள் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி HTML பற்றி தெரியும், நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தனால அதை சொல்லுங்கள். மேபி அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு புரியலனா பாஸ் பண்ணி பொறுமையாக மறுபடியும் பாருங்கள், ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அப்படி ரீவைண்ட் பண்ணி பார்த்தும் புரியலனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.